காலையிலேருந்து பார்க்குறேன். என்ன வெக்கப்பட்டே சுற்றிட்டு இருக்க? எனக்கே புதுசா தான் இருக்கு. உனக்கு எல்லாம் இருக்குண்டி. போட போடவா நகர் அந்த பக்கம். நானும் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். துணி மடிச்சு வச்சுட்டு இருக்கிற போது என்னை பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிற நீயே. அது இல்லாமல் காப்பி கொடுக்குறப்ப பார்த்தா திருப்பி என்னை பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிற நீயே. என்ன நினச்சிட்டு இருக்கிற நீயே? தனியாக கூப்பிட்டு வச்சு கேட்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறேன் நான். ஏங்க இவங்களுக்கு வேற வேலை இல்லை. இவளை என்னன்னு வந்து கேளுங்க. மா மணி 9 ஆச்சுல. ஐயோ அப்பாக்கு சுகர் மாத்திரை கொடுக்கணும், போங்க. ஐயோ மறந்துட்டான். அம்மா அப்படியே நானும் கிளம்புறேம்மா. நான் யாரு எனக்கு ஏதும் தெரியலையே. டேய் வேலைக்காரன் நாய, மா அப்பா வேற கூப்பிட்றாங்க, என்னன்னு பாரு. வெட்டியா உட்காந்துட்டு இருக்கான் பாரு, திமிரு பிடிச்சவன். ஹீரோ I think someone is calling me. ஹீரோ சொல்லுங்கப்பா. போய் இந்தா அந்த பேர்ட்ஸ்க்கெல்லாம் தீனி வை போ. சொல்லுடா. ஜஸ்ட் மிஸ்டா மாட்டியிருப்பேன். என்னடி சொல்ற? மாட்டியிருப்பேன்லாம் இல்ல, மாட்டிட்டேன் அவ்வளவுதான். சாயந்தரம் மட்டும் வீட்டுக்கு போனேன், என்னை முடிச்சு கட்டிடுவாங்க. பயமா இருக்குடா. முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. நான் வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுறேன், தயவு செஞ்சு நேர்ல வந்துரு, பேசிக்கலாம். பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் சரியா? ம். ஐயோ மா, நான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வேலையா வெளியே போறேன். நான் வேலைக்கு லீவுமா இன்னைக்கு. அப்ப சம்பளத்துல 500 ரூபா கட்டுன்னு சொல்லு. மா போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. ஓகேவா தானே இருக்கேன்? உன்னை பிடிக்காத பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்க தம்பி, நீ போயிட்டு வா. இப்படி சொல்லி சொல்லியே ஊசி பேத்தி விட்டுருங்க. அக்ஷன், ரொம்ப பயமா இருக்குடா. நான் எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்கேன். உன்னை ரொம்ப அட்மையர் பண்ணிட்டே இருக்கேன். நான் என்ன பண்ணாலும் உன்னை பத்தி யோசிச்சுட்டே இருக்கேன். எல்லாம் ஒரு மாதிரி பயமா இருக்கு அக்ஷன். நம்ம வீட்ல சீக்கிரம் பேசணும். நானா சொல்லாம அவங்களா கண்டுபிடிச்சாங்கன்னா கரெக்டா இருக்காதுடா. நீ உனக்கு பிடிச்ச ஒர்க்லயே செட் ஆக பாரு. எங்க வீட்ல வந்து பேசுற ரெடியாகு. ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும். நான் இருக்கேன் சரியா? தண்ணி இல்ல. சரி, நான் போய் கொண்டு வரேன். மயில இங்கே Daddy. என்ன பண்ணிட்டு இருக்கிற? வேலை டென்ஷன் டாடி, அதான் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வரலான்ட்டு இருந்தேன். ஓ, ரொம்ப டென்ஷனா? ஆமாம் டாடி. அப்புறம் ஐயோ மாமா, இது என்ன அநியாயத்துக்கு கேஷுவலாக நடிக்கிறா? ஐயோ, சரி பார்த்துக்கலாம். தம்பி 2 டீ சூடு கம்மியாக ஆத்தாம. அங்கிள் நான் இல்லை. சரிப்பா. பா, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். என் பேர் அக்ஷன், வயசு 24 ஆச்சு. படித்தது என்னமோ பிடெக் ஐடி தான், ஆனால் பிடிச்சது சினிமாவும் பிஸ்னஸும் தான். இப்போது நான் எனக்கு பிடிச்சது தான் பண்ணிட்டுருக்கேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஹர்ஷாவை எனக்கு ஸ்கூல்மேட்டாக தெரியும். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஹர்ஷா லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இவ்வளோ இயர்ஸில் எவ்வளோ சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஆனால் நாங்கள் 2 பேரும் என்றைக்கும் எங்களை வெளியே விட்டு கொடுத்ததில்லை. அதனால தான் என்னமோ இன்றைக்கி வரைக்கும் ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹர்ஷாவை நான் நல்லா பார்த்துப்பேன். இதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்.
சொல்லாமல் தெரிஞ்சால் நல்லா இருக்காது. அதான் இப்போ சொல்கிறேன், இது தப்பாக நினச்சிக்காதீங்க. ஹர்ஷாவை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்கல. என்னையும் உங்கள் அழகான குடும்பத்தில் ஒருத்தனை சேர்த்திக்கோங்கன்னு தான் கேட்குறேன். ரொம்ப ஆசையாக இருக்கு. தம்பி 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 ஆ. உன் பேர் என்னப்பா? அக்ஷன் அங்கிள். அக்ஷனா? பாப்பா நிறைய வாட்டி சொல்லிட்டு இருந்தேன். அக்ஷனா அப்படி அக்ஷனா இப்படி சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லவர், நல்லா பார்த்துக்குவாரு. டாடி. சூப்பர் தம்பி. இது அவர் இல்ல. அப்படியா? சாரிப்பா. ஓகே அங்கிள். சரிப்பா, நான் கிளம்புறோம். டீ சாப்பிட்டோம், நீங்கள் தான் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க. ஓகே. சரி மயிலு, அண்ணாவுக்கு பை சொல்லிட்டு வா.